அடிப்படையில் முதலாவது இந்த சாணக்கியன் என்ற ஒரு நபரை எடுத்துக்கொண்டால் உண்மையில் அவரை எந்த விளக்கமும் இல்லாமல் செயல்படுகிறார் என்பதுதான் என்னுடைய அவதானம். என்றால் அவருக்கு எதுக்குமே தெரியாமல் அவர் அதாவது ஒரு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி பிரதிபலித்துக் கொண்டிருப்பவர் என்றுதான் நாங்கள் அவரை கூறலாம். ராஜபக்சேக்களால் எதையுமே செய்ய முடியாத நிலையில் தான் ரணில் விக்ரமசிங்கே இந்த பொறுப்புக்கு ராஜபக்சேக்கள் ரணில் விக்ரமசிங்கியோடு ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு ரணில் விக்ரமசிங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். குடியுரிமை விவகாரம் தடுக்கப்படுமாக இருந்தால் பசுல் ராஜபக்சே அரசியல் வெளியேற்றப்படுவார். ஆனால் இலங்கை தீவு பாரிய முதலாவது உடனடியாக பொருளை தற்பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளித்துக் கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற சூழல் முற்றிலுமாக இல்லாமல் இது முதலாவது. இந்த நிலைமை மக்கள் மத்தியில் ஒரு ரணில் விக்ரமசிங்கே மிகவும் புத்தி கூர்மையானவர். அதனால் தான் அவர் எப்பொழுதுமே புத்தி கூர்மையானவர்களை மட்டுமே அதிகம் தன்னை சுற்றி வைத்துக் கொள்ள விரும்புகிறார். என்றால் அவர் புத்தி கூர்மையானவர். அப்படி புத்தி கூர்மையானவரோ அப்பொழுது மிகவும் புத்தி கூர்மையானவர், மிக சிறந்தவர், அவரோடு இணைந்தெல்லாம் செயற்படலாம் என்று கருதிய சுமந்திரன் இப்பொழுது ஏன் அப்படி சொல்லுகிறார்? அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. மூலோபாய கற்கைகளுக்கான திருகோணமலை நிலையத்தின் இயக்குனரும் அரசியல் ஆய்வாளருமான ஜஜீந்திரா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையின் அரசியல் நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் கடந்த காலங்களில் பேசப்பட்டு கொண்டிருந்து இன்று எல்லாமே மக்கள் மத்தியில் மிகவும் விரக்தியுற்ற ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பஞ்சம் பெறப்போகின்றது, பட்டினிச்சாவை எதிர்கொள்ளப் போகின்றோம், மக்களை அவதானமாக இருங்கள் என்று எச்சரிக்கின்ற ஒரு சூழ்நிலை மாறி இருக்கின்றது. இலங்கையின் அரசியலில் என்னதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தற்போது? உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இலங்கை ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி இருக்கின்றது. அதாவது இதுவரை இலங்கையினுடைய வரலாற்றில் இதுவரை காணாத வகையிலான ஒரு பொருளாதார நெருக்கடியை இலங்கை தீவு எதிர்கொண்டிருக்கின்றது. இந்த பொருளாதார நெருக்கடி தற்பொழுது ஒரு அரசியல் நெருக்கடியாக உருமாறி இருக்கிறது. பொதுவாக பொருளாதார நெருக்கடிகள் வருகின்ற பொழுது அந்த நெருக்கடிகளை அப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் கையாள தவறுகின்ற பொழுது அல்லது அதனை அவர்களால் வெற்றிகரமாக அதை எதிர்கொள்ள முடியாமல் போகின்ற பொழுது அரசியல் நெருக்கடி ஏற்படுவது தவிர்க்க முடியாது. தற்பொழுது அதுதான் இலங்கை தீவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொருளாதார நெருக்கடியை ராஜபக்சேக்களால் கையாள முடியாத ஒரு கையறு நிலையில் தற்பொழுது இலங்கை தீவு ஒரு அரசியல் நெருக்கடிக்குள் சிக்கி இருக்கின்றது. இந்த அரசியல் நெருக்கடியை சமாளித்து ஒரு ஸ்திரமான அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு பொறுப்பை தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே ஏற்றிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆசனத்துடன் இருந்தவர். ஐக்கிய தேசிய கட்சி கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தின் மூலம் 10 மாதங்களின் பின்னர் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்தவர். அவர் பிரவேசித்து சில மாதங்களுக்குள்ளேயே ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் இலங்கை தீவு சிக்கி இருக்கின்றது. இப்பொழுது ராஜபக்சேக்கள் மோசமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்ற நிலையில் நாட்டை எந்த வகையிலும் முன்னெடுத்து செல்வதற்கான ஆளுமையோ ஆற்றலோ அவர்களிடம் இல்லை என்பதை சிங்களவர்களும் புரிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாட்டை முன்கொண்டு செல்வதற்கு ஒரு ஸ்திரமான அரசாங்கம் தேவை. அந்த ஸ்திரமான அரசாங்கத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு பொறுப்பை ரணில் விக்ரமசிங்கே ஏற்றிருக்கின்றார். அவர் ஒரு பலமான பிரதமராக இருக்கின்ற சூழலில் தான் இந்த அரசாங்கத்தை முன்கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே 20வது திருத்த சட்டத்தின் மூலம் முற்றிலுமாக ஜனாதிபதியை நோக்கி குவிக்கப்பட்ட அதிகாரங்களை தற்பொழுது பிரதமர் பாராளுமன்றம் என்ற நிலையில் பகிர்வதற்கான 21வது திருத்த சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான விவாதங்கள் தான் தற்பொழுது இடம்பெற்று.
நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 21வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மகா சங்கத்தினர் முதலாவது கடுமையான எதிர்ப்பினையும் தமது நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஜனாதிபதியின் அதிகாரங்கள் எந்த வகையில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், அதற்கு அப்பால் 13ஆம் திருத்தச் சட்டம் இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் வரை ஜனாதிபதியின் அதிகாரங்களிலோ அல்லது அவர் வைத்திருக்கக்கூடிய அமைச்சுக்களின் வகை தொடர்பிலோ எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் விதிக்க கூடாது என்று, அதற்கும் மேலதிகமாக பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி ஒருவர் தான் விரும்பிய போது பிரதமரை பதவி நீக்குவதையோ அல்லது அமைச்சுக்களை கையகப்படுத்துவதையோ அந்த அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளையும் சரத்துக்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட போதும் அதற்கும் தினேஷ் குணவர்தன, GL பீரிஸ் போன்றவர்கள் பொதுஜன பெரமுனனுடைய முக்கிய பிரமுகர்கள் எதிர்ப்பினையும் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நீங்கள் கூறுகின்ற ஒரு வலுவான பிரதமரால் நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா அல்லது பொருளாதாரத்தை தாண்டி மீண்டும் ஒரு அரசியல் குழப்பத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அடிப்படையில் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க ஒரு வலுவான பிரதமராக இந்த அரசாங்கத்தை முன்கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் குறிப்பிடுவது போன்று பாரிய ஒரு நெருக்கடிக்குள் இலங்கை தீவு சிக்குறும். இது ஏற்கனவே இடம்பெற்ற வன்முறைகளை விட பாரிய மிக மோசமான ஒரு வன்முறை சூழலுக்குள்ளும் இலங்கை தீவு சிக்கப்படலாம். ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து செல்கின்ற இந்த நகர்வுகள் தோல்வியடையுமாக. ஆகவே ரணில் விக்ரமசிங்கவை இப்பொழுது தோற்கடிப்பதற்கு பொதுஜன பெரமுன முயற்சித்தால் கூட அது பொதுஜன பெரமுனவையும் பாரிய அளவில் பாதிக்கும். ஏனென்றால் ராஜபக்சேக்களால் எதையுமே செய்ய முடியாத நிலையில் தான் ரணில் விக்ரமசிங்க இந்த பொறுப்புக்கு ராஜபக்சேக்கள் ரணில் விக்ரமசிங்கியோடு ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு ரணில் விக்ரமசிங்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். தங்களால் இந்த நிலைமையை சமாளிக்க முடியாது, தாங்கள் தப்பிப்பிழைப்பதற்கு ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுகின்றது என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் குறிப்பிடுவது போன்று 21வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதிலும் சில சிக்கல்கள், அதாவது 21வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதில் சிக்கல்கள் இல்லை, அதற்குள் என்ன வகையான விடயங்களை உள்ளடக்குவது என்பதில் தான் இப்பொழுது சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதியுடைய அதிகாரங்களை குறைக்கின்ற விடயம் ஒன்றில் பெருமளவுக்கு ஓரளவுக்கு உடன்பாடுகள் காணப்படுவதாக தெரிந்தாலும் நீங்கள் குறிப்பிடுவது போன்று சில அதாவது எந்த அளவு அதிகாரங்களை குறைப்பது, எந்த அளவு அதிகாரங்களை நாடாளுமன்றத்தில் கொடுப்பது, எந்த அளவு அதிகாரங்களை பிரதமர் வசப்படுத்துவது என்ற விஷயங்களில் ஒரு இணக்கப்பாடின்மை காணப்படுகின்றது. அதேவேளை இன்னொரு முக்கியமான விடயம், உண்மையில் இவைகள் எல்லாவற்றையும் விட இவைகள் உண்மையில் மேலோட்டமான விடயங்கள், இவைகளை விட ஒரு முக்கியமான விடயம் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 21வது திருத்தச் சட்டம், அதாவது 19ஐ அப்படியே மீண்டும் கொண்டு வருகின்ற ஒரு ஏற்பாடாக இருக்குமாக இருந்தால் 21வது திருத்தச் சட்டத்திற்குள் 19வது திருத்தச் சட்டத்திற்குள் இருக்கின்ற இரட்டை குடியுரிமை விவகாரம், அதாவது இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் தேர்தல் அரசியலில் பங்கு கொள்ள முடியாது என்ற விடயம் உள்வாங்கப்படுமாக இருந்தால், ஏற்கனவே 19வது சட்டத்தின் மூலம்தான் பசில் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச போன்றவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வருவதை தடுக்கப்பட்டது. இந்த பின்னணியில் 21வது சட்டத்துக்குள் இரட்டை குடியுரிமை விவகாரம் தடுக்கப்படுமாக இருந்தால் பசில் ராஜபக்ச அரசியலில் வெளியேற்றப்படுவார். ஆகவே இப்பொழுது பசில் ராஜபக்ச ஒப்ரிகேட் என்ற அடிப்படையில் பொதுஜன பெரமுன, உண்மையில் பொதுஜன பெரமுன என்பது பசில் ராஜபக்சனுடைய ஒரு பிரைன் சைல்டு என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒரு கட்சி. அதில் இருக்க கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய முகங்கள். அவர்கள் பசில் ராஜபக்சையை தங்களுடைய குருநாதராக கருதுவதாகவும் ஒரு கருத்துண்டு. ஆகவே அவர்களுடைய பசில் ராஜபக்சனுடைய ஆலோசனையின் கீழ் இயங்குகின்ற அந்த அணியினர் 21வது சட்டத்துக்குள் என்னென்ன விடயங்களை கொண்டு வருவது, அது எந்தெந்த விடயங்கள் ராஜபக்சேக்களை பாதிக்கும் என்ற அடிப்படையில் பசில் ராஜபக்சனுடைய ஆலோசனை உள்வாங்கி குழப்பங்களை ஏற்படுத்துவார்களாக இருந்தால் 21வது சட்டத்தில் எதிர்பார்ப்பது போன்ற விடயங்களை கொண்டு வருவதில் சிக்கல்கள் உண்டு என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது விடயங்கள் இடம்பெறுகின்றன. கோத்தாகோகம போராட்டக்காரர்கள் அல்லது போராட்டத்தில் ஈடுபடுகின்ற இளையவர்களுடைய நிலைப்பாடு பௌத்த மகா சங்கத்தின் மனநிலையில் மாற்றம் ஏற்படாத வரையும் இலங்கையில் சுபீட்சமான பொருளாதாரமோ அரசியலோ நிலை கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற கருத்து பொதுவாக இருக்கின்றது. இதனோடு நீங்கள் உடன்படுகின்றீர்களா? இந்த இளையவர்கள் தங்களுடைய போராட்டங்களை மகா சங்கத்தினரையும் அல்லது பௌத்த மேலாதிக்கத்தையும் தோக்கி திருப்ப வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கின்றதா? உண்மையில் நீங்கள் குறிப்பிடுவது போன்று இந்த கோட்டாகோகம அதிகமாக ஒரு இளைஞர்களை கொண்டு வந்திருக்கின்ற ஒரு செயற்பாடுதான்.
ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போன்று இந்த மகா சங்கம், அதாவது இலங்கை தீவினுடைய அரசியல் வரலாற்றில் இந்த மகா சங்கம், அதாவது இந்த இலங்கை தீவினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், அதாவது பௌத்தமும் அரசியல், சிங்கள தேசியவாத அரசியலும் பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு சூழல் தான் இருக்கின்றது. இப்பொழுதும் அதுதான் நிலைமை. அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இந்த பின்னணியில் தான் மகா சங்கத்திடம் உண்மையில் நீங்கள் பார்க்கலாம், விஜயதாச ராஜபக்ச புதிதாக நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பவர். அவர் 21வது திருத்தச் சட்டத்தினுடைய நகலை கொண்டு போய் மகா சங்கத்தின அஸ்கிரிய மல்வத்த மகா நாயக்கர்களிடம் கொடுத்து அவர்களுடைய கருத்தை கேட்பதற்கு கையை கட்டி கொண்டு நிற்கின்றார் என்றால், இந்த தீவில் கோகமையில எத்தனை கோகம் வந்தாலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் உண்மையில் மகா சங்கத்துக்கு அரசியல் யாப்பை பற்றியோ ஒரு அரசியல் ஏற்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்ற அறிவுள்ள அமைப்பு அல்ல. அது ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு வேண்டும் என்றால் அவர்கள் தலைமை கொடுக்கலாம். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் ஒழுக்கமாக வாழ்வது எப்படி போன்ற போதனைகளை சமூகத்துக்கு, சிங்கள சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர அரசியல் யாப்பில் என்ன விடயங்கள் உண்டாக்கப்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அவர்களுமே அரசியல் யாப்பு நிபுணர்கள் அல்ல. ஆனால் 2 கலாநிதி பட்டங்களை பெற்றிருக்கின்ற விஜயதாச ராஜபக்ச 21வது சட்ட நகலை கொண்டு போய் மகாநாயக்கருடைய காலடியில் வைத்திருக்கிறார். இது ஒரு பாரிய மாற்றம் ஒன்றுக்கான தேவை இலங்கை தீவில் இருக்கின்றது. அதை நோக்கி சிந்திக்கக்கூடிய, செயற்படக்கூடிய அளவுக்கு இந்த கூகம அணியினர் எல்லாம் இருக்கிறார்களா என்பதில் எனக்கு பாரிய சந்தேகம் உண்டு. இவர்களுடைய இலக்கு ராஜபக்சேக்களை அகற்றுவது. ராஜபக்சேக்களை அகற்றிவிட்டால் இலங்கையினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் எதுவும் மாறிவிடப் போவதில்லை. ஆகவே இப்பொழுது தேவை ஒரு சில நபர்களை அகற்றுவதற்கு அப்பால், அவர்கள் அகற்றப்பட வேண்டியவர்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதற்கு அப்பால் கட்டமைப்பு சார்ந்த ஒரு இலங்கை தீவில் ஒரு அரசியலை யார் தீர்மானிக்க வேண்டும் என்ற, குறிப்பாக மதத்தை அரசியலிருந்து தள்ளி வைக்கின்ற ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் இலங்கை தீவில் ஏற்படுவதன் மூலம்தான் இவர்கள் சொல்லுகிற, அதாவது நாங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் இலங்கை தீவில் நடக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் இது மேலோட்டமான விடயங்களாக இருக்குமே தவிர தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போகுது. ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க அரசியல் நிர்பந்தம் அல்லது அரசியல் நெருக்கடிகளால் வெளியேறுகின்ற அல்லது வெளியேற்றப்படுகின்ற நிலைமை ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அடுத்தடுத்து இலங்கையில் எந்த வகையான ஆபத்துக்கள் இருக்கின்றது? ரணில் விக்ரமசிங்க இந்த அரங்கில் தோற்கடிக்கப்படுவாக இருந்தால் இந்த நாட்டை முன்கொண்டு செல்வதற்கு சர்வதேச முகம் உள்ள, சர்வதேச அங்கீகாரம் உள்ள, சர்வதேசத்து ஊடாடக்கூடிய இன்னொரு நபர் இவர்களிடம் கிடையாது. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இவர்களால் முடியாத என்ற அடிப்படையில் தான் ஒரு ஆசனத்தை கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கியோடு ஒரு டீலை போட்டு அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இவர்களால் முடியும் என்று சொன்னால் இவர்களை செய்திருக்க முடியும். இவர்களால் முடியாத கையற நிலையில் தான் இன்னொருவர் இவர்களுக்கு தேவைப்பட்டார். அந்த ஒருவர் தான் ரணில் விக்ரமசிங்கே. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே இவர்கள் தோற்கடித்து வெளியில் அனுப்பினால் இலங்கை தீவு பாரிய முதலாவது உடனடியாக பொருளை தற்பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளித்துக் கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற சூழல் முற்றிலுமாக இல்லாமல் போகும். இது முதலாவது. இந்த நிலைமை மக்கள் மத்தியில் ஒரு பாரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஓரளவுக்கு கொஞ்சம் இவர்கள் ஏதோ சில விஷயங்கள் நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற மக்கள் இதுவரை நீங்கள் பார்த்தால் இதுவரை அடித்தள மக்கள் உண்மையில் வீதிக்கு வரவில்லை. பெரிய அளவு ஒரு மத்தியர வர்க்கமும் குறிப்பாக இளைஞர்களும் தான் இதில் முன்னுக்கு இருக்கிறார்கள். ஒரு படித்த சமூகம் தான் முன்னுக்கு நிற்கின்றது. அதனால்தான் வன்முறை ஒரு அளவுக்குள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்று இடம்பெற்ற வன்முறைகள் கூட அது குறிப்பாக அரசியல் பொது சொத்துக்களையோ அல்லது பொதுமக்களையோ அல்லது தனிநபர்களையோ இலக்க வைப்பதற்கு அப்பால் அது அரசியல் சில தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகளையும் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் இடம்பெற்றன. ஆனால் இனி ஒருவேளை நாடு குழப்பமடையுமா, பாரிய அளவில் ஒரு குழப்ப நிலை தோற்றுமாக இருந்தால் இனி கட்டுக்கடங்காத வகையில் இந்த வன்முறை சம்பவங்கள் இடம்பெறலாம். ஒரு எல்லைக்கு மேல் எதையுமே கட்டுப்படுத்த முடியாத நிலையில் செல்லலாம். இப்பொழுது அரசியல்வாதிகளை நோக்கி கடும் கோபத்தில் இருக்கிற மக்கள் நாளை பணக்காரர்களை நோக்கியும் திரும்பலாம். ஒரு ஏதாவது ஏனென்றால் பசியோடு இருக்கிறவர்களுக்கு முதலாவது இந்த வசதியாக இருக்கிறவர்கள் மீது ஒரு பாரிய கோபம் ஒன்று ஏற்படும். என்றால் நாங்கள் எல்லாம் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று ஒரு கோபம் ஏற்படும்.
ஆகவே இது ஒரு பாரிய அளவான ஒரு ஒரு அரசியல் என்ற எல்லைக்கு அப்பால் சமூக ரீதியாகவும் பாரிய அளவான சரிவை நோக்கி இலங்கை தீவு நகர வேண்டிய இக்கட்டு நிலை தோன்றலாம். இந்த ஸ்திரமான ஒரு அரசாங்கத்தை பேணி பாதுகாப்பதில் இவர்கள் தோல்வியடைவார்களா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் இருக்கக்கூடிய திரு சுமந்திரன், திரு சாணக்கியன் போன்றவர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மீது கடுமையான விமர்சனங்களையும், அவர் ஒரு ஊழல்வாதி, பின்களவால் கதிரையை கைப்பற்றியவர் என்கின்ற விமர்சனத்தை நேரடியாக முன்வைக்கின்றார்கள். இந்த விமர்சனத்தோடு நீங்கள் ஒத்து போகின்றீர்களா? இவர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஒரு அரசியல் ரீதியான உங்கள் பார்வை என்ன? முதலாவது விஷயம் வந்து இவர்கள் எல்லோரும் இவர்களுடைய குற்றச்சாட்டுகள் அல்லது இவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இவர்கள் குறிப்பாக இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற சுமந்திரன் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கோடு மிகவும் நெருக்கமான பிணைப்பில் இருந்தவர்கள், மிக இணங்கி செயற்பட்டவர். அதாவது அவருடன் இணைந்து ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வர முடியும் என்று பெரிய அளவு ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் கூட்டமைப்பு அரசாங்கத்தை, அதாவது வெளியில் இருந்தாலும் கூட அரசாங்கத்தின் ஒரு அங்கம் போன்றே செயற்பட்டது. ஏனென்றால் புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கு அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்ற ஒரு நியாயம் அப்பொழுது சொல்லப்பட்டது. அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க மோசமானவர், ஊழல்வாதி, சிக்கலானவர் என்றது அப்பொழுது தெரியவில்லையா என்ற கேள்வி. ஆகவே தங்களுக்கு சரி என்றுகின்றது, தாங்கள் சரி என்று நம்புகின்ற பொழுது ஒருவர் சரியாக தெரிவது, தங்களுக்கு சிக்கல் என்று கருதுகின்ற பொழுது அதே நபர் பிழையாக தெரிவது என்பதும் இது அரசியல் விளையாட்டில் ஈடுபடுகின்றவர்களுடைய சொற்பிரயோகமே தவிர எங்களை போன்றவர்கள் இந்த விடயங்களில் அலட்டிக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் முன்னர் அவரோடு நெருக்கமாக இருந்தவர். இப்பொழுது ஏதோ ஒரு காரணத்திற்காக இப்பொழுது விமர்சிக்கின்றார்கள். ஏனென்றால் ஒன்று அது உள்ளுக்குள்ள என்ன நடந்தது என்று உண்மையில் எங்களுக்கு தெரியாது. ஒரு அரசியல் விமர்சகர், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பந்தி எழுத்தாளராக இருக்கக்கூடியவர், இந்த விடயத்தின் ஆழத்தன்மை என்னவாக இருக்கின்றது, அந்த முரண் அல்லது அவர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்கு என்னவாக இருக்கின்றது? ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினருடைய நிலைப்பாடுகளும் வெளிப்படையாக தெரியவில்லை. இவர்கள் நேரடியாக விமர்சிக்கின்றார்கள். அப்படியாயின் என்ன முரண் உள்ளுக்குள் இருக்கின்றது? என்ன குழப்பத்தின் விளைவு இந்த கருத்துக்கள்? இதுல அடிப்படையில் முதலாவது இந்த சாணக்கியன் என்ற ஒரு நபரை எடுத்துக்கொண்டால் உண்மையில் அவரை எந்த விளக்கமும் இல்லாமல் செயற்படுகிறார் என்பதுதான் என்னுடைய அவதானம். என்றால் அவருக்கு எதுக்குமே தெரியாமல் அவர் அதாவது ஒரு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி பிரதிபலித்துக் கொண்டிருப்பவர் என்றுதான் நாங்கள் அவரை சொல்லலாம். ரணில் விக்ரமசிங்கக்கு எதிராக பேசு என்றால் அவர் பேசிவிட்டு போவார். என்றால் அவருக்கு ஏன் பேச வேண்டும், எதற்காக பேச வேண்டும் என்று ஒன்றும் தெரியாது. அப்படியான ஒருவராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். இந்த ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விடயத்தில் சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ரணில் விக்ரமசிங்கோடு மிக நெருக்கமாக செயற்பட்டவர். நீங்கள் அவருடைய பழைய நேர்காணல்களை எடுத்து பார்க்கலாம். டான் தொலைக்காட்சியினுடைய ஸ்பாட்லைட்டை கொடுத்த ஒரு நேர்காணல் அவர் சொல்லுகிறார், ரணில் விக்ரமசிங்க மிகவும் புத்தி கூர்மையானவர், அதனால் தான் அவர் எப்பொழுதுமே புத்தி கூர்மையானவர்களை மட்டுமே அதிகம் தன்னை சுற்றி வைத்துக் கொள்ள விரும்புகிறார். என்றால் அவர் புத்தி கூர்மையானவர். அப்படி புத்தி கூர்மையானவரோ அப்பொழுது மிகவும் புத்தி கூர்மையானவர், மிக சிறந்தவர், அவரோடு இணைந்தெல்லாம் செயற்படலாம் என்று கருதிய சுமந்திரன் இப்பொழுது ஏன் அப்படி சொல்லுகிறார் என்ற கேள்விக்கு என்னுடைய அவதானத்தில் சொல்வதாக இருந்தால், நான் ஓரளவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர், குறிப்பாக பங்காளி கட்சியினுடைய தலைவர்கள் பலரோடும் இதுகள் பற்றி பேசிய நீங்கள் கேட்பது போன்று நானும் இந்த கேள்விகளை அவரிடம் கேட்டேன். அவர்களும் நீங்கள் கூறுவது போன்று அவர்களுக்குமே என்ன நடக்கிறது என்று தெரியாதவர்கள் போன்றுதான் பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. நீங்கள் பங்காளி கட்சிகளின் தலைவர்களோடு பேசியதாக கூறுகிறீர்கள். அவர்கள் முடிவெடுக்க மாட்டார்களா சில முடிவுகளை? தலைவர் என்கின்ற பதவி மட்டும் அவர்களுக்கு இருக்கின்றதா, அல்லது தமிழ் மக்கள் சார்ந்து முடிவெடுக்கின்ற அந்த அதிகாரத்தை அல்லது அந்த வல்லமையை அவர்கள் இழந்து விட்டார்களா? அவர்களிடம் அப்படி ஒரு வல்லமை இருந்திருக்குமாக இருந்தால் சுமந்திரன் சுமந்திரன் இப்படி பேசுகின்ற விடயங்கள் தொடர்பில் அவர்கள் எதிர்ப்பினை ஆற்றியிருப்பார்கள், அல்லது அதை கட்டுப்படுத்துவது தொடர்பில் அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். ஆனால் அப்படி எதுவும் இடம்பெறாத பொழுது நீங்கள் சொல்வது போல் நீங்கள் உங்களுடைய கேள்வியிலேயே பதிலும் இருக்கின்றது. நான் பதில் சொல்லவில்லை, உங்களிடம் தான் கேட்டேன், உங்களுடைய பார்வையை தான் கேட்டிருந்தேன். அவர்கள் கூட்டமைப்பில் ஒரு கூட்டமைப்பில் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய, அதாவது தீர்மானங்கள் எடுப்பதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலையில் இல்லை என்பதுதான்
வெளிப்படையான உண்மை என்றால். அப்படி இருந்திருந்தால் இப்படியான விஷயங்கள் நடக்காது. அவர்கள் கலந்து பேசி உரையாடி இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்க தொடர்பான கூட்டமைப்பினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு இதுதான் என்று அவர்கள் அறிவித்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது சுமந்திரன் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சுமந்திரன் அதை ஒரு ஜனநாயக உடனடியாகவே ரணில் இந்த பிரதமர் பதவி ஏற்ற உடனே அதை ஒரு ஜனநாயக விரோத செயல் என்று குறிப்பிட்டார். சஜித் பிரேமதாச தரப்பும் அவ்வாறான ஒரு அப்படியா? இன்னும் ஒரு வினா இருக்கின்றது தானே ஜெயேந்திரா அவர்களே. ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற முறை அல்லது அவர் அந்த பதவியை எடுத்துக்கொண்ட விதம் பிழை என்று ஒரு வாதம், ஒரு நியாயமான வாதமாக இருந்தால் 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதன் பின்னர் விடுதலை புலிகளிடத்தில் பிளவுகளை ஏற்படுத்தியவரோடு தானே நல்லாட்சி அரசை கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. அதுவும் இதைவிட ஒரு பாரதூரமான பிழை தானே. அதுவும் ஒரு ஜனநாயக விரோதமா போன்று உங்களுக்கு தெரியவில்லையா? இல்ல, இதில் அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால், அரசியல், அதாவது நாங்கள் எங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி பலதரப்பட்டவர்களோடு பேச வேண்டுமாக இருந்தால் பேசத்தான் வேணும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று எங்களுக்கு வசதியாக இருக்கின்ற பொழுது ஒருவரை சரி என்பது, பிறகு எங்களுக்கு அதில் எங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி அல்லது நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது, அல்லது எங்களுக்கு அதில் ஒரு ஒத்துப்போக முடியாமல் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் ஒருவரை பிழை என்று சொல்வதும் இங்கே அடிப்படையான பிரச்சனை இருக்கிறது. உதாரணமாக இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றிருப்பது ஏற்றிருப்பது தொடர்பில் ஒரு முரண்பாடு இருக்குமாக இருந்தால் அதை வெளிப்படுத்தலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்கவை இலக்கு வைத்து முதல் அவரோடு மிகவும் நெருக்கமாக இருந்து செயற்பட்டவர்கள் அவருடன் செயற்படுவ உங்களுக்கு தெரியும். மைத்ரிபாலவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் ஒரு உள்மோதல் ஏற்பட்ட பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாருடைய பக்கமாக நின்றது? அப்பொழுது கூட்டமைப்பினுடைய ஒரு சிரேஷ்ட தலைவரை என்னிடம் சொல்லி இருக்கிறார். மைத்ரிபால கூட்டமைப்பை கூப்பிட்டு கதைத்திருந்தார் அந்த நேரத்தில். அதாவது இது எங்களுக்கு இடையிலான பிரச்சனை, இந்த பிரச்சனைக்குள் நீங்கள் வர வேண்டாம், இது எங்களுடைய பிரச்சனை, இது நாங்கள் இரண்டு பேரும் எங்களது இரண்டு கட்சியும் பார்த்துக் கொள்ளுகிற விஷயம், தயவு செய்து நீங்கள் இதுக்குள் வர வேண்டாம் மிஸ்டர் சம்பந்தன் என்று மைத்திரி சொன்னதாகவும் நான் அந்த தலைவர் எனக்கு சொன்னார். ஆகவே அப்படி இருந்த பொழுதும் ரணில் விக்ரமசிங்கக்காக சுமந்திரன் உச்ச நீதிமன்றம் சென்றார். ரணில் விக்ரமசிங்கை பாதுகாப்பதில் தீவிர அக்கறை அப்பொழுது கூட்டமைப்பினுடைய தலைமை செய்திருந்தது. அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க பிரச்சனை, ரணில் விக்ரமசிங்க பிழை என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு ஒரு தமிழ் மக்களுடைய நலனிலிருந்து இந்த விடயங்கள் பேசப்படுவதாக நாங்கள் பார்க்க முடியாது. இது அவர்களுடைய ஏதோ உள் அதிகார பிரச்சனையோ பிரச்சனை, இது அவர்களுடைய உள் பிரச்சனை என்றுதான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க ஒருவேளை இப்பொழுது மேற்கொண்ட நகர்வை பற்றி நகர்வில் இவர்களை கணக்கெடுக்காமல் விட்டிருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம், அண்மை காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று நான் சொல்வதை விட திரு சுமந்திரன் குறிப்பாக சஜித் பிரேமதாசாவோடு அவரோடு மிக நெருங்கிய அவரோடு நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்தார். இந்த ராஜபக்ச எதிர்ப்பு போராட்டங்களின் பொழுதெல்லாம் சஜித் பிரேமதாசாவும் அவரும் ஒரு இடத்தில் கூட நின்றிருந்தார்கள். அவர் சில வேளை சஜித் பிரேமதாசாவை முன்னிறுத்தி ஒரு நகர்வை மேற்கொள்வதற்கு சுமந்திரன் நினைத்திருக்கலாம். அவ்வாறான அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது அது இடையிலேயே ரணில் விக்ரமசிங்க நகர்வுகளால் அவை தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஆகவேனால் தமிழ் மக்களுடைய நலனிலிருந்து இந்த விடயங்கள் பேசப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இதே கூட்டமைப்பினர், இதே நபர்கள் தான் ரணில் விக்ரமசிங்க ஒரு பெரும் புத்திசாலி, அவரோடு இணைந்து செயற்படுவோம், அவரை பாதுகாப்பதற்காக நீதிமன்றம் வரை சென்றவர். ஆகவே இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க பிழை என்று சொல்வது இந்த வகையிலும் ஒரு தற்கருதியாக அது சரியானதாக தெரியவில்லை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் அரசியல் நெருக்கடிகளும் தமிழ் அரசியல் தலைமைகளுடைய சமகால நிலவரமும் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை எமது செவ்விகளினூடாக பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சரி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.